ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? விழித்தியில் ஒரு தவம் கதையில எங்க கூட இணைஞ்சிருந்ததுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரியே இந்த கதைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்பி இந்த கதையை ஸ்டார்ட் பண்றோம். கண்டிப்பா நீங்க நினைக்கிறத விட இந்த கதை உங்களை இன்ஸ்பயர் பண்ணும் அண்ட் இம்ப்ரெஸ் பண்ணும். வெல், வாங்க நண்பர்களே, கதைக்குள்ள போலாமா? இது காதல் போதையடா நீ எனக்கு அத்தியாயம் 1. மங்களூரில் சூரிய கதிர்கள் பூமியில் மூலை முடுக்கெங்கும் பரவ தன் சூரிய காதலனை கண்டதும் அவனை வசீகரிக்கவென தம் அழகு இதழ்களை விரித்து பூக்கள் அவனை நோக்கி ஏக பார்வை பார்க்க தன் குஞ்சுகளுக்கு பசியாற்ற தத்தமது கூட்டங்களை அழைத்து கொண்டு இரை தேடி வானில் உலா வந்தன பட்சி கூட்டங்கள். அந்த அழகான காலை பொழுதினிலே 17ஆம் நூற்றாண்டின் இறுதியில் இத்தாலியில் 600க்கும் மேற்பட்ட ஆண்களின் மரணத்திற்கு காரணமான ஜூலியா டொஃபெனாவின் அக்வா டொஃபெனா ரகசியத்தை இத்தாலிய ஆராய்ச்சியாளர் மெட்ரிசன் கண்டுபிடித்துள்ளதாகவும் அது பற்றிய ஆராய்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியான வண்ணம் உள்ளன. உலகிலேயே தரத்திலும் விற்பனையிலும் முதல் இடத்தில் பெயரை பதித்திருக்கும் குயின் ஆஃப் காஸ்மெட்டிக் என்றழைக்கப்படும் இத்தாலியின் பிரதானமான கிளையை மையமாக கொண்டு இயங்கும் ஹைரா காஸ்மெட்டிக் நிறுவனத்தின் தலைமை நிர்வாகி திருமதி மகேஸ்வரி சில நாட்களுக்கு முன் மர்மமாக இறந்திருக்க, தற்போது கம்பெனி நிர்வாகத்தை அவரின் உற்ற நண்பர் திரு சர்வேந்திரன் ஆதாரபூர்வமாக பொறுப்பேற்றுள்ளது பலரை சந்தேகத்திற்குள்ளாக்கியுள்ளது என்ற உலக செய்திகள் அந்த டாக்ஸியின் வானொலியில் ஒலிக்க, அதையெல்லாம் கண்டு கொள்ளாது ஜன்னல் வழியே வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டே வந்தாள் அவள். அவளுடைய நினைவுகளில் ஏதேதோ தோன்ற, கடைசியாக அவளது அம்மா சொன்ன வார்த்தைகளே மனதில் ஓடிக்கொண்டிருந்தன. அம்மோ, வாழ்க்கையில அன்பு ரொம்பவே முக்கியம். எல்லாருக்குமே அது முழுசா கிடைக்கிறதில்ல. எனக்கு அந்த காதல் கிடைச்சும் அது என்னோட முட்டாள்தனத்தால தவற விட்டுட்டேன். உனக்கும் கொடுக்க தவறிட்டேன். ஆனா உன் வாழ்க்கை அப்படியே அமைஞ்சிடக்கூடாத. உன்னை காலம் முழுக்க காதலிக்க, உனக்காக என்ன வேணாலும் செய்ய துணியிற ஒருத்தன் உன் வாழ்க்கையில கண்டிப்பா வருவான். எந்த சந்தர்ப்பத்திலையும் உன்னோட காதலை இழந்துராத. இதுக்கப்புறம் நான் இருப்பேனோ இல்லையோ, உனக்கான வாழ்க்கையில தனியா போராட பழகிக்க. உனக்கு துணையா நீ நேசிக்கிறவன் எப்பவும் உன் கூட இருப்பான். என்னோட அம்மா எப்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். உன் அம்மா எப்பவும் உன் கூட தான் இருப்பேன்டா. ஐ லவ் யூ ஸ்வீட்ஹார்ட் என்ற தன் அம்மாவின் வார்த்தைகளே அவள் சிந்தனையை ஆட்டி படைத்திருந்தன. சரியாக அந்த சிந்தனையை கலைக்கும் விதமாக ஒலித்தது அவளின் அலைபேசி. இவள் அழைப்பை ஏற்றதும் தான் தாமதம். மறுமுனையில் ஹலோ மிஸ் மாயா என்று ஒரு குரல் கேட்க, எஸ் சொல்லுங்க அங்கிள் என்றாள் மாயா, நம் கதையின் கதாநாயகி. மறுமுனையில் சாரிமா, என்னால உன்னை அழைச்சிட்டு போக வர முடியல என்று அவர் குரல் வருத்தமாக ஒலிக்க, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம் அங்கிள், ஐ கேன் மேனேஜ். சொல்லப்போனா நான் ஹாஸ்டல் பக்கத்துல வந்துட்டேன். உங்க காலேஜ் தான் மங்களூர்ல ரொம்ப ஃபேமஸ் ஆச்சே என்றாள் மாயா. அப்போ சரிம்மா, உன் காலேஜ் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன். நாளைக்கு கூட நீ வரலாம். உனக்காக இங்கே எல்லாமே காத்துட்டு இருக்கோம் என்றவர் சொல்லவும், தேங்க்ஸ் அங்கிள், வில் சி, கூடிய சீக்கிரமே வந்துடுவேன் என்று விட்டு அவள் அழைப்பை துண்டிக்கவும், ஹாஸ்டல் வாசலில் கார் வந்து நிற்கவும் நேரம் சரியாக இருந்தது. வாசலில் நின்ற காரை அந்த ஹோட்டல் வார்டன் மல்லிகா புரியாமல் பார்க்க, காரில் இருந்து இறங்கினாள் மாயா. வெள்ளை டிஷர்ட்டுக்கு மேல் சிகப்பு நிற ஷர்ட், நீல நிற ஜீன்ஸ் சகிதம் தன் கருப்பு மற்றும் சிவப்பு நிறம் கலந்த கூந்தலை விரித்துவிட்டு, தினமும் செய்த உடற்பயிற்சியின் விளைவாக ஒல்லிய வளைவு நெளிவான பளபளக்கும் தேசம் என கடந்து செல்பவர்களை ஒரு நிமிடம் திரும்பி பார்க்க வைக்கும் கொள்ளை அழகாக இருந்தவளை மல்லிகா மட்டுமல்ல, சுற்றியிருந்தவர்களே விழிவிரித்து பார்க்கத்தான் செய்தார்கள். டாக்ஸிக்கான பணத்தை செலுத்திவிட்டு தன் உடைப்பெட்டிகளை எடுத்துக்கொண்டு வந்தவள், ஹலோ மேம், ஐ எம் மாயா என்று தன்னை அறிமுகப்படுத்தி முடிக்கவில்லை. அதற்குள், ஓஹோ, நீங்க தான் அந்த மாயாவா? சார் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாருமா. வாங்க, உங்களுக்காக தான் நாங்க இவ்வளோ நேரம் காத்துட்டு இருக்கோம். வாங்க, உங்க ரூமை காட்டுறேன், இந்த பக்கம் வாங்க என்று படபடவென பேசினார் மல்லிகா. ஹே, அந்த லக்கேஜ ரூமுக்கு எடுத்துட்டு வந்துரு என்று அங்கு வேலை செய்யும் ஒருவரிடம் கூறிய மல்லிகா மாயாவை அவளுக்கான அறையை காட்ட அழைத்துச் சென்றார். ஏமா, நீங்க சாருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களோ? ஒரு வாரம் முன்னாடி நீங்க சொன்னீங்கன்னு ஹாஸ்டல் ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சு உங்க காலேஜ் ஃபார்மாலிட்டிஸையும் கூட அவரே பார்த்துக்கிட்டாரு. அதனாலதான் கேட்டேன் என்று மல்லிகா கேட்க, தாத்தாவோட ஃப்ரெண்ட்,
என்று ஒற்றை வார்த்தையில் அவர் பேசியதற்கு முற்றுப்புள்ளி வைத்தவளுக்கு இப்போது இருக்கும் மனநிலையில் அதிகமாக பேசக்கூட அவள் தயாராக இல்லை. மல்லிகாவும் அதை புரிந்து கொண்டவர் போல, ஓகே மாயா, இதுதான் உங்க ரூம். உங்க கூட கீர்த்தின்னு ஒரு பொண்ணு ஸ்டே பண்ணியிருக்கா. உங்களோட காலேஜ் தான் அண்ட் உங்க டிபார்ட்மெண்ட் தான். ஏதாவது தேவைன்னா தயங்காம என்ன கூப்பிடுங்க என்று விட்டு செல்ல அறைக்குள் நுழைந்தாள் அவள். தன் உடை பெட்டிகளை ஓரமாக வைத்துவிட்டு திரும்ப சரியாக அவள் கண்களுக்கு சிக்கியது அந்த உருவம். தலைவரை போர்வையால் மூடி குரட்டை விட்டுக்கொண்டு கீர்த்தி படுத்திருக்க சிறிது நேரம் அவளையே உற்று பார்த்தவள் தனக்கான கட்டிலில் உடையை கூட மாற்றாது அப்படியே படுத்துவிட்டாள். திடீரென அடித்த அலாரத்தில் பதறி அடித்துக்கொண்டு எழுந்த கீர்த்தியின் கண்ணில் முகம் முழுவதும் முடியால் மூடிய ஒரு உருவம் அவளுக்கு எதிர்கட்டிலில் படுத்திருப்பது தெரிய ஒரு நொடி அந்த தூக்க கலக்கத்திலும் அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. பயந்து போனவள், ஐயோ அம்மா பேய் என்று கீர்த்தி கத்தியே விட அவள் கத்தலில் நிதானமாக கண்களை திறந்து எழுந்த மாயா தன் எதிரே களைந்த தலைமுடியுடன் மிரட்சியாக தன்னையே பார்த்து கொண்டிருந்த கீர்த்தியை கண்களை சுருக்கி புரியாமல் பார்த்தாள். மாயாவை பார்த்தவுடன் தான் மல்லிகா சொல்லியிருந்தது நினைவுக்கு வர அசடு வழிந்தவாறு, அது அது வந்து சாரி, நீங்க முகத்தை மூடி அது உங்க ஹேர். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி நான் கத்தி என்ற கீர்த்தியின் புலம்பலில் மாயாவிற்கு தலைவலியே வந்துவிட்டது. தன் நெற்றியை 2 விரல்களால் நீவி விட்டவள் எதுவும் பேசாது கீர்த்தியை அமைதியாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு அப்படியே கட்டிலில் சரிந்து மீண்டும் முடியை எடுத்து முகத்தை மூடி உறங்க ஆரம்பிக்க கீர்த்திதான் அவள் செயலில் புரியாமல் பார்த்து வைத்தாள். என்னடா இது, ஒருவேளை முடியால முகத்தை மூடிட்டு படுக்கிற வியாதியா இருக்குமோ என்று நினைத்தவாறு அவளும் கட்டிலில் சரிந்து படுத்துவிட அடுத்த 2 மணி நேரம் கழிந்து பெரிய கொட்டாவியாக விட்டுக்கொண்டு எழுந்த கீர்த்தி தன் முன் கட்டிலில் அமர்ந்து தொலைபேசியை நோண்டிக் கொண்டிருந்த மாயாவை தான் பார்த்தாள். புன்னகையுடன் அவளை பார்த்துவிட்டு குளியலறைக்குள் புகுந்து கொண்டவள் குளித்து உடை மாற்றி வந்து மாயாவிற்கு அருகே சென்று நின்றாள். அரவம் உணர்ந்து நிமிர்ந்து பார்த்த மாயா தன் 32 பற்களையும் காட்டியவாறு இழுத்து கொண்டு நின்றிருந்த கீர்த்தியை பார்த்து என்ன என்ற ரீதியில் ஒற்றை புருவத்தை உயர்த்தி கேட்க அவளின் செய்கையில் ஒருவேளை திமிரு பிடிச்ச பொண்ணா இருக்குமோ என்று நினைத்தவாறு அவள் முன் கையை நீட்டினாள் கீர்த்தி. ஹாய், ஐம் கீர்த்தி என்று அவள் தன்னை அறிமுகப்படுத்த மாயாவோ அவளை அழுத்தமாக பார்த்தவாறு சோ வாட் என்று கேட்டதில் கீர்த்திதான் ஆடி போய்விட்டாள். அவமானப்பட்டான் ஆட்டோக்காரன் என்று கீர்த்தியின் மனசாட்சி வேறு அவளை கலாய்க்க அடுத்து என்ன பேசுவது என்று தெரியாமல் அது அது வந்து என்று அவள் தடுமாற மாயாவோ அவளிடமிருந்து பார்வையை விலக்கி அலைபேசியில் புதைந்து கொண்டாள். வெட்கம், வேதனை, அவமானம், என்ன ஒரு எகத்தாலம் இந்த பொண்ணுக்கு என்று மனதில் மாயாவை வறுத்தெடுத்தவாறு அறையிலிருந்து வெளியேறிய கீர்த்தி இரவாகும் வரை அறைக்குள்ளேயே வரவில்லை என்றால் மாயாவும் வெளியே வரக்கூட இல்லை. மதியம் இரவு சாப்பாட்டுக்கு மட்டும் வந்தவள் தன் வேலையை முடித்துவிட்டு அறைக்குள்ளேயே முடங்கிக் கொள்ள இதில் கீர்த்திதான் அடைச்ச இப்படி ஒரு திமிரு பிடிச்ச கேவலமான போரான ரூம்மேட் தான் எனக்கு அமையணுமா, எல்லாம் ஏன் நேரம் என்று மானசீகமாக தலையிலேயே அடித்து கொண்டாள். ஆனால் கீர்த்தி அறியவில்லை இன்று இப்படிப்பட்டவள் தனக்கு அமைந்து விட்டாள் என்று வருத்தப்படும் அதே கீர்த்தி அச்சோ இவகிட்ட போய் நம்மளை கோர்த்து விட்டாங்களே என்று கதறும் அளவுக்கு மாயா தன்னை ஒரு வழிப்படுத்த போகிறாள் என்று. இப்படியே நேரம் கடந்து போக அடுத்த நாளும் விடிந்தது. டேய் டேய், அவளை விழாத, போம போடு, அவனை கொல்லுடா, அறிவு கெட்ட கிறுக்கா, அங்க போகாதடா, ஷூட் பண்ண, அவனை ஷூட் பண்ணடா கிறுக்கு பணியாரம், யூ பிளடி ஷூட் ஹிம் என்ற கத்தலில் பதறி அடித்து கொண்டு எழுந்தது கீர்த்தி மட்டுமல்ல, பக்கத்து அறையில் இருப்பவர்களும் தான். கீர்த்தியோ மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க அங்கும் இங்கும் கண்களை சுழல விட்டு தடி யாரு ஷூட் பண்ண போறாங்க என்று திக்கி திணறி பதற்றமாக கேட்க மாயாவோ அசடு வழிந்தவாறு பயந்துட்டியா, சாரி பப்ஜி தான் விளையாடிட்டு இருந்தேன் என்று இழித்து வைக்க கீர்த்திதான் அட பப்ஜிக்கு செத்தவளே என்று நினைத்தவாறு வாயை பிளந்து பார்த்து கொண்டிருந்தாள். நேற்று தான் பார்த்தவளுக்கும் இன்று தன்முன் இருப்பவளுக்கும் மழையளவு வித்தியாசம் தெரிய மாயாவையே மேலிருந்து கீழாக அளவிட்டாள் கீர்த்தி. சாதாரண கருப்பு நிற சுடியில்
ஒரு பக்கமாக துப்பட்டாவை போட்டு முகத்தில் எந்த ஒப்பனையும் இல்லாமல் இரு புருவங்களுக்கிடையே ஒரு கருப்பு நிற பொட்டு, இரு பக்கமும் சிறு முடிக்கற்றைகளை எடுத்து நடுவில் கிளிப் போட்டு தன்னையே புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்தவளை கீர்த்தி விழிவிரித்து பார்த்து கொண்டிருந்தாள். அவள் பார்வையை உணர்ந்த மாயா, என்ன அப்புறமா சைட் அடிச்சுக்கோ, காலேஜுக்கு கிளம்பலையா, டைம் ஆச்சுல்ல என்று சுவரில் தொங்கிக் கொண்டிருந்த கடிகாரத்தை காட்ட, அச்சச்சோ என அலறி அடித்துக்கொண்டு கீர்த்தி குளியல் அறைக்குள் நுழைய சத்தமாகவே சிரித்து விட்டாள் மாயா. கல்லூரிக்கு செல்ல அவசர அவசரமாக தயாராகி வந்தவள் தன் முன் துள்ளி குதித்து வந்து நின்றவளை விழிவிரித்து பார்க்க, ஆல்ரைட், உன் பேர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டு வைத்தாள் மாயா. அடி பாவி, நேத்து என் பேரை சொன்னதுக்கு சோவாட்னு அசால்ட்டா கேட்டது மட்டும் இல்லாம இப்போ புதுசா பாக்குற மாதிரி பேர் வேற கேக்குறா. ஒருவேளை இந்த பொண்ணுக்கு காத்து கற்பு ஏதோ அடிச்சிட்டோம் என்று தீவிரமாக யோசித்தவாறு மாயாவை கூர்ந்து பார்த்தாள் அவள். ஹே, ஒன்னுதான் கேக்குறேன், வாட்ஸ் யுவர் நேம் என்று கேட்டுக்கொண்டே மாயா அவளை உலுக்கியதும் தான் ஒரு பெருமூச்சு விட்டவாறு மீண்டும் அவள் முன் கையை நீட்டி தன்னை கீர்த்தி அறிமுகப்படுத்த, மாயாவோ அவளை கண்களை சுருக்கி உதட்டை சுழித்தவாறு மேலிருந்து கீழாக ஒரு மார்க்கமாக பார்த்து வைத்தாள். அவள் பார்வையில் தன்னை குனிந்து ஒரு தரம் பார்த்த கீர்த்தி, என்னாச்சு என்று புரியாமல் கேட்க, இரு பக்கமும் சலிப்பாக தலையாட்டிய மாயா அவளை இழுத்து அணைத்து, என்ன இது சின்ன புள்ளத்தனமா கையெல்லாம் நீட்டிக்கிட்ட, இனி இப்படிதான் இன்ட்ரோ பண்ணிக்கணும், இனி நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாயா, நைஸ் டு மீட் யூ கீர்த்தி என்று சொல்ல கீர்த்தி தான் பதறியே விட்டாள். அட கடவுளே, நிஜமாவே இவன் நேத்து இந்த ரூம்ல இருந்த பொண்ணுதானா என்று யோசித்தவாறு கீர்த்தி பார்க்க, அவள் தலையில் தட்டியவள், வா வா, டைம் ஆச்சு, ஆல்ரெடி நம்ம லேட் என்று கூறியவாறு அவள் பாட்டுக்கு வெளியே சென்றாள். ஹே வெயிட், நீ ஒன்னு என் ஃப்ரெண்ட் இல்ல என்று கீர்த்தி முறுக்கி கொண்டு சொல்ல, அட காமெடி பண்ணாம வா போண்டா என்றவாறு கீர்த்தியின் ஸ்கூட்டியில் மாயா சாவகாசமாக அமர, அவள் பின்னாலே வந்த கீர்த்திதான், எது போண்டாவா, போண்டா மாதிரியா இருக்கேன் நானு, அடைச்ச, அவ பாட்டுக்கு வண்டியில போய் உக்காந்துக்கிட்டு என் வண்டிக்கு என்னைய டிரைவர் ஆக்கிட்டா, என்ன பேசக்கூட விட மாட்டேங்கிறாளே, கொஞ்சம் கவனமா தான் ஹேண்டில் பண்ணணும் இவள என்று வண்டியை உயிர்ப்பிக்காது மனதிற்குள்ளேயே யோசித்துக் கொண்டிருந்தாள் அவள். அப்போது அவள் தோளில் கை வைத்து எட்டி அவள் முகத்தை பார்த்த மாயா, என என்ன பண்ணலான்னு அப்புறம் யோசிக்கலாம், இப்போ வண்டியை கலப்பு, ஒன்னு தாண்டி சொல்ற, வண்டியை எடு என்று கீர்த்தியின் காதில் கத்த, திடுக்கிட்டு திரும்பி பார்த்தவள் அடுத்த நொடி அவள் கத்தலில் வண்டியை கல்லூரிக்கு பறக்க விட்டாள். கல்லூரி பார்க்கிங் ஏரியாவில் வண்டியை கீர்த்தி நிறுத்தியதும் வண்டியிலிருந்து தாவி குதித்து கல்லூரியில் தன் முதல் அடியை எடுத்து வைத்தாள் நம் கதாநாயகி. ஆனால் அவள் அப்போது அறியவில்லை, இங்கேதான் தன் மனம் கவர்ந்தவனை காணப்போகிறோம் என்று. ஹே போண்டா, நீ கிளாஸுக்கு போ, நான் சேர்மன் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன் என்று மாயா சொல்லிவிட்டு நகரப் போக, இவ எதுக்காக அவரை பார்க்க போறா என்று யோசித்த கீர்த்தி, இரு நானும் வரேன் என்று தானும் செல்ல போக, அவளை ஏதேதோ பேசி கிளாஸுக்கு அனுப்பி வைத்து தான் மட்டும் அங்கிருப்பவர்களிடம் கேட்டு விசாரித்து கல்லூரி முதல்வர் அறையை நோக்கி தன் அடிகளை எடுத்து வைத்தாள். சார், மே ஐ கம் இன் என்ற குரலில் நிமிர்ந்த அந்த கல்லூரி முதல்வர் மோகன் வாசலில் மாயாவை கண்டவுடன் புன்னகை முகமாக, ஹாய் மாயா, உள்ள வாங்க என்று வரவேற்றார். அவருக்கு எதிரே நின்றவாறு, ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்க பண்ணது ரொம்ப பெரிய ஹெல்ப் என்று மாயா சொல்ல, என்ன மாயா, மிஸ்டர் ஆதிநாராயணன் எங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அவரோட பேத்தி நீங்க, உங்க ஃபேமிலிக்கு நான் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன், இது கூட பண்ண மாட்டேனா என்று நெகிழ்ச்சியாக சொன்னார் அவர். மென் சிரிப்பை அதற்காக வழங்கியவள், இருந்தாலும் ரொம்ப தேங்க்ஸ் சார் என்று சொல்ல, இருக்கட்டுமா, நீ என்ன அங்கிள்னு சொல்லலாம், இந்த சார் ஃபார்மாலிட்டி எல்லாம் வேணாமே என்று மோகன் சொல்ல, இரு பக்கமும் இல்லை என்ற ரீதியாக தலையாட்டினாள் மாயா. நோ சார், இப்போ உங்க முன்னாடி நிக்கிறது வெறும் மாயாதான், உங்க காலேஜ் ஸ்டூடெண்ட், எனக்கு பின்னாடி வேற எந்த அடையாளமும் இல்லை, இருக்கவும் வேணாம் என்று மாயா தீர்க்கமாக சொல்ல, புன்னகைத்த மோகன், சரிம்மா, நடந்ததை நினைச்சு உன்னை எப்பவுமே வருத்திக்காத, இங்க ஏதாவது தேவைன்னா தாராளமா நீ என்ன கூப்பிடலாம், இது உன் அங்கிளா சொல்லல, இந்த காலேஜோட சேர்மனா சொல்றேன் என்று அன்புடன் சொன்னார் அவர். அதை புன்சிரிப்போடு ஏற்றுக்கொண்டவள் அங்கிருந்து நகர்ந்து தனது வகுப்பை நோக்கி செல்ல, அதன் பிறகு பாடத்தில் அவள் கவனமாக
மதிய இடைவேளையில் வெளியே வந்த மாயாவின் கண்களுக்குள் பட்டது அந்த காட்சி. 2-3 சீனியர்ஸ் ஒரு ஜூனியர் பையனை ஒரு வழிப்படுத்த, அதை கால் மேல் கால் போட்டவாறு 6 அடிக்கும் மேல் உயரத்தில் கட்டுக்கோப்பான உடல் அமைப்பில் தன் ஜீப்பின் பானட் பகுதியில் அமர்ந்து சிரித்தவாறு பார்த்து கொண்டிருந்தான் அவன். மாயாவோ அதை ஆர்வமாக பார்க்க, அவள் புறம் திரும்பிய கீர்த்தி மாயாவின் பார்வை செல்லும் திசையை பார்த்து, அவங்கெல்லாம் ஃபைனல் இயர்ஸ் மாயா, எப்ப பாரு ஜூனியர்ஸை டிராகிங் என்ற பெயர்ல ரொம்பவே டார்ச்சர் பண்ணுவாங்க. பட் கேர்ள்ஸ் மட்டும் அவங்க கிட்ட மாட்டிக்கல. அதுக்கு காரணம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவர்களின் புறம் திரும்பிய அந்த ஜீப்பில் அமர்ந்திருந்தவன் இருவரையும் விரலால் வரும்படி சைகை செய்தான். மாயாவோ, ஹே போண்டா, செம்ம பாரு, நம்மள ரேகிங் பண்ண போறாங்க, வா வா சீக்கிரம் வா, எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு என்று இழுக்க, பதறிய கீர்த்தி, என்ன சொல்ற நீ, பைத்தியம் அவனுக்கு, வேணா அங்கெல்லாம் போகாத, அவங்க ரொம்ப மோசமானவங்க, சீக்கிரமா நம்ம அப்படி ஓடிடலாம் என்று திரும்பி ஓட எத்தனிக்க, அவளை அழைத்து கொண்டு, இல்லை இல்லை, கிட்டத்தட்ட இழுத்து கொண்டு அவர்களின் முன் நின்றாள் மாயா. அவர்கள் வரும்போதே அங்கிருந்த ஒருவனோ ஜீப்பில் அமர்ந்திருந்தவனிடம், டே டே பாபி, வேணாண்டா, பொண்ணுங்களை ராகிங் பண்றோன்னு மட்டும் அவனுக்கு தெரிஞ்சிச்சு நம்மள உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான், சொல்றத கேளு, வேணாம், அப்புறம் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு அவ்வளோதான் என்று பதற, ஜீப்பிலிருந்து பாய்ந்து இறங்கிய பாபி, டேய், அவன் என்ன பெரிய இவனா, அவனை தூக்கி வச்சு என்கிட்ட வந்து பேசின உன்னை அப்படியே கொன்னுடுவேண்டா, அவன் யாரா எனக்கு ரூல்ஸ் போடுறதுக்கு, பிளட்டி என்று கோபத்தில் அவனை கெட்ட வார்த்தையால் கத்தி திட்ட, இது மாயாவுடைய காதுகளுக்கும் நன்றாகவே கேட்டது. அவளுடைய மனதிற்குள் அவன் யாராக இருக்கும் என்று மாயா யோசித்துக் கொண்டிருக்க, அவள் முன் சொடக்கிட்ட பாபி அவளை மேலிருந்து கீழாக ஒரு பார்வை பார்க்க, அவளோ அழுத்தமாக பாபியையே பார்த்து கொண்டிருந்தாள். ஹை, நீ என்ன காலேஜுக்கு புதுசா, எந்த டிபார்ட்மெண்ட் என்று பாபி கேட்க, ஹாய் சீனியர், நான் நியூ அட்மிஷன் தான், ஆனா 3rd இயர் படிக்கிறேன் என்று புன்னகையுடன் மாயா சொல்ல, அவளுடைய ஒவ்வொரு செய்கைகளையுமே இமை வெட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான் அவன். அப்படியா, உன் பேர் என்ன என்று அவன் கேட்க, மாயா என்றாள் அவள். அவள் கூறியதில் புருவத்தை நெரித்த பாபி, மாயா என்று கேள்வியாக கேட்க, ஆமா மாயா, அவ்வளவுதான், அதுக்கு இவ்வளோ இழுக்க தேவையில்லை என்று சொன்னவளை பார்த்தவன், அப்போ உன் அப்பா பேர் என்ன என்று கேட்க, அதில் மாயாவின் முகம் இறுகியதை கீர்த்தியும் கவனிக்கத்தான் செய்தாள். அப்பா பேர்லாம் கிடையாது, வெறும் மாயாதான் என்று மாயா இறுகிய குரலில் சொன்னதில் ஏளனமாக சிரித்த பாபி அவளை நெருங்கி, ஓ, என்ன அப்பா பேரு இல்லையோ, ஆமா, உன் அம்மா உனக்கு உன் அப்பா பேரை சொல்லலையா, இல்லைனா எந்த அப்பா பேரை சொல்றதுன்னு அவளுக்கு தெரியலையா என்று ஒரு மாதிரி முகத்தை வைத்து கொண்டு கேட்டான் அவன். இந்த கேள்வியில் அவளுக்கு கோபம் ஏகத்துக்கும் எகிர, முகம் சிவக்க அவனை அறைந்தே விட்டிருந்தாள் மாயா. அவள் அடித்த அடியில் முதலில் அதிர்ந்தவன் பின் கோபத்தோடு அவளை அறைய போக, அவன் கையை பிடித்து தடுத்தவள் அவனின் அடுத்த கன்னத்திலும் மொத்த கோபத்தையும் சேர்த்து வைத்து ஒன்று விட்டாள். ஒரு வார்த்தை கூட பேசாது ஆள்காட்டி விரலை காட்டி அவனை மிரட்டல் போல் எச்சரித்தவள் அதிர்ந்து போய் தன்னையே பார்த்து கொண்டிருந்த கீர்த்தியை இழுத்து கொண்டு வந்துவிட, இதில் பாபிதான் அவமானத்தில் முகம் கருத்து மாயாவின் மீது வன்மத்தை வளர்த்து கொண்டான். போகும் அவளை பார்த்து, என்னைய அடிச்சிட்டல்ல, உன்னை சும்மா விட மாட்டேன்டி என்று நினைத்து கொண்டவன் அவளை முறைத்து கொண்டே அங்கிருந்து நகர்ந்தான். இங்கு கீர்த்தியை அழைத்து கொண்டு கேன்டீனுக்கு வந்தவள் தன் அலைபேசியில் ஃபின்ஷான் எனப்படும் கார்ட்டூன் காணொளிகளை பார்க்க, என்ன ரகம் இவ, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் எவனை பேய் அடி அடிச்சுட்டு வந்தா, இப்போ என்னடானா சின்ன பிள்ளைத்தனமா கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்கா என்று நினைத்த வண்ணம் அவளையே பார்த்திருந்தாள் கீர்த்தி. ஆனால் அவள் புறம் பார்வையை திருப்பாமல் திரையிலேயே பார்வையை பதித்திருந்த மாயாவோ தன்னுடைய மொத்த சிந்தனையையும் வேறு எங்கோ சிதற விட்டிருந்தாள். அன்றைய இரவு ஏதோ ஒரு காரணத்திற்காக மாயாவிற்கு உறக்கமே வரவில்லை. இன்னைக்கு அந்த சைக்கோ பாபி என்னை கூப்பிட்டப்போ அவ அழக்கை எவனோ ஒருத்தன் யாரையோ பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தால, யார் அவன், சீனியரா இல்ல லெக்சரரா இருக்குமோ என்று தன்னவனை பற்றித்தான் சிந்திக்கிறோம். நாளை அவனை பார்த்த கணத்தில் காதலில் விழப்போகிறோம் என்பதெல்லாம் அறியாமல் தனக்குள்ளேயே புலம்பியவாறு
அப்படியே உறங்கி போனாள் மாயா. மாயா நாளைக்கு மீட் பண்ண போற அந்த ஒருத்தன் யாரு? அவன் நினைச்ச மாதிரி சீனியரா இல்லைன்னா லெக்சரரா? அப்படி எல்லாரும் பயப்படுற அந்த ஒருத்தனை மீட் பண்ண நீங்க தயாரா? அது மட்டும் இல்லாம நிஜமாவே இந்த மாயா யாரு? அவளுக்கு பின்னாடி என்ன இருக்கு? எதுக்காக எல்லாரும் ஏதோ ஒண்ண மறைக்கிறாங்க? இதுக்கெல்லாம் விட தெரிஞ்சுக்க காத்திருக்கலாம் அடுத்த அத்தியாயத்திற்காக.